எங்கள் ஸ்ருதி வீட்டுக்கு தான் விஜயா போகிறாங்க. ஸ்ருதி, ரவி, விஜயா 3 பேரும் ஸ்ருதியோடைய வீட்டுக்கு போக அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட வாசுதேவனும் சுதாவும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது, என்ன ஒன்று நடந்து போச்சு, அதை பற்றியே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும், ஸ்ருதி நீ உன் அத்தையை கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரவி, ஸ்ருதி, விஜயா 3 பேருமே மேலே மாடிக்கு ரூமுக்கு போக, ஆண்டி நீங்கள் இந்த ரூமில் தங்கிக்கோங்க, நானும் ரவியும் அந்த ரூமில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த ரூமில் உட்காந்துருக்கேன். ஸ்ருதியும் ரவியும் உள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து ஸ்ருதி இங்கே விஜயா கிட்ட சொல்லிட்டு ரவி, ஸ்ருதி 2 பேருமே கிளம்பி இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை போய் பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க வீட்டுக்கு ரவியும் ஸ்ருதியும் வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். அந்த வீடு அப்படியே சப்தி ஆகி அது அப்படியே போனாலும் அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. அதே நேரத்தில் இந்த வீட்டில் இருக்க விஜயாவை எப்படியாவது வெளியே அனுப்புனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுதா சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் நினச்சிட்ருக்கேன் சுதா அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் விஜயா கீழே இறங்கி வராங்க. வந்த விஜயா கிட்ட இங்கே 2 பேருமே பேசுகிறாங்க. உங்கள் பிள்ளை மனோஜ் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் செஞ்சதும் தவறு தானே, அண்ணாமலை இதனால ரொம்ப உடஞ்சி போயிருப்பாருன்னு வாசுதேவன் சொல்ல, ஆமாங்க அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார், என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்றதுனால அவருக்கு என் மேலே ரொம்ப கோவம், அதனால தான் அவர் என் கூட வரலை அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் உங்கள் நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சம்மந்தி. இங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அடுத்ததாக ரவி எங்கள் சொத்துக்கள் எங்களுடைய பிஸ்னஸ்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துப்பாரு. ஆனால் உங்கள் 2 பேரையும் நினைக்கும் போது தான் இன்னும் வருத்தமாக இருக்குது. நீ எத்தனை நாளைக்கு மற்றவங்க வீட்டிலே போய் தங்கியிருக்க முடியும் சொல்லுங்கள். இருந்தாலும் இங்கே நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் வீட்டுக்கார் ஒரு பக்கம்னு இருக்குது, மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு வேணும்னே இங்கே கஷ்டப்படுத்துகிற விதமாக இங்கே சுதா சொல்லும்போது, நீங்கள் மனசு வச்சா இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியில் கொண்டு வர முடியும். வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க, சீல் வச்சாலும் அந்த பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் வாழ்ந்துட முடியும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அந்த பணத்தை கொஞ்சம் எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா சம்மந்தி அப்படின்னு கேட்க, அட என்னம்மா நீங்கள் போய் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எங்ககிட்ட கேட்குறீங்க, அதுவும் உங்கள் வீட்டு பையன் முத்துவோ இல்லை உங்கள் வீட்டுக்கார அண்ணாமலையோ என்கிட்ட வந்து காலில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பக்கமே வராமல் இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் ₹1 பணம் கூட என்கிட்ட அவர் கேட்கல. நீங்கள் இப்போவும் அவருக்கு தெரியாமல் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா அது இன்னமும் கோபமாக தான் முடியும். இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக தான் இருக்கேன், ஆனால் இப்போதைக்கு அவங்களுடைய முடிவு இல்லாமல் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயாவோ மனசு சங்கடப்பட்ட மீதியாக உட்காந்துருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு சுதா சாப்பிட போக சொல்கிறாங்க. சாப்பிட போனவங்களுக்கு அங்கே சாப்பாடு சரியாகவே இல்லை, எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இல்லை சம்மந்தி, எங்கள் வீட்டில் டயட் ஃபுட்டு தான், அதனால தான் இப்படி சமையல் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது சரின்னு விஜயாவும் சாப்பிட்றாங்க. மனசு முழுக்க ஒரே வருத்தம், சாப்பிடவும் முடியலை, ரொம்ப கவலையோடு இருக்கவும் செய்கிறாங்க. இந்த வீட்டில் நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு விஜயா மனசுக்குள்ளே ஓடவும் செய்யுது. அது மட்டும் இல்லை, இங்கே சுதா வந்துட்டு வேணும்னே விஜயாவை சேர்ந்த விதமாக இங்கே ஜாட பேசவும் செய்கிறாங்க. இது எல்லாமே விஜயாவுக்கு ரொம்ப மனசை வலிக்கவும் செய்து கஷ்டத்தை கொடுக்கவும் செய்து. வேலைக்கார அம்மாவை பார்த்துட்டு நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிடவும் செஞ்சிடறாங்க. அப்போ மாடியில் இருக்க விஜயாவை பார்த்துட்டு சுதா கூப்பிடுறாங்க. கீழே வந்த விஜயாவோ, சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயமா பேச கூப்பிட்டீங்க, நான் பண விஷயமா கேட்டிருந்தேனே அது விஷயமா ஏதாவது முடிவெடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் இல்லை சம்மந்தி, நீ இப்போ கூட ஸ்ருதியோ ரவியோ எங்ககிட்ட பண விஷயத்தை பற்றி கேட்கல, ஏன் என் புருஷனே ஸ்ருதிக்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டா, அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டு அதை நாங்கள் கொடுத்தோன்னாலும் எனக்கும் ஸ்ருதிக்கும் மனசு சங்கடமாக தான் போய் முடியும், அதனால் பண விஷயத்தை பற்றி பேச வேணாமே சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க சுதா. இதை கேட்ட உடனே விஜயாவும் சரின்னு அமைதியாகவே இருக்காங்க. பின்ன வேறு எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்ல, இல்லை சம்மந்தி, வேலைக்கார அம்மாவுக்கு திடீர்னு வீட்டில் ஏதோ வேலை இருக்கான், உங்கள் பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் கிச்சனில் நின்று பழக்கமே இல்லை, ஸ்ருதி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வேலைக்கார அம்மா தான் இந்த வீட்டில் வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக ஒரு காஃபி போட்டு வந்து கொடுக்க முடியுமா, உங்கள் காஃபி நல்லா இருக்கும்னு ஸ்ருதி சொன்ன அதனால தான் அப்படின்னு இங்கே உடனே சுதா சொல்லும்போது விஜயாவுக்கு டக்குன்னு முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க, காஃபி போடுறாங்க.
வெளியே உட்காந்து சுதாவும் வாசுதேவனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணதான் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளே போன எங்கள் விஜயாவோ காஃபி போட்டு வந்து இந்தாங்க சம்மந்தி எடுத்துக்கோங்கன்னு 2 பேருக்குமே கொடுக்கவும் செய்ய அதை வாங்கி குடிச்சிட்டு, பரவாயில்ல சம்மந்தி, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவை விட நீங்கள் காஃபி போடுறது கூட ரொம்ப அருமையாக இருக்குது. சொல்லப்போனால் அவங்கள தூக்கிட்டு அந்த இடத்துல உங்களை இங்கே போட்டுடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க விஜயாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சம்மந்தின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயாவும் இங்கேருந்து கிளம்பின விஜயா நேராக அண்ணாமலையை பார்க்க அண்ணாமலை வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. விஜயா வந்து நிற்கிறத பார்த்ததும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ச்சியோட கிளம்பி நிற்க, அத்தை வாங்கத்தேன் அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட தன்மையோட மீனா கூப்பிட உள்ளே வந்த விஜயா கதறி அழுகிறாங்க. மீனாவை கட்டி பிடிக்க மீனாவை முன்னாடி விஜயா தோளில் சாஞ்சிட்டு அழுகவும் செய்ய, என்ன அச்சத்தை அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து கதறாங்க. அண்ணாமலை காலையில் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு தாங்க தகுதி இல்லை, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலைங்க, இந்த வீட்டுக்கு வரத்துக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் தாங்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அழுக, முதல்ல கிளம்பு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க விஜயா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலையோ அதிர்ச்சியில் விஜயாவை பார்க்க, எனக்கு அப்போவே தெரியும் ஸ்ருதி நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணு மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். ரயில்வேல வேலை பார்க்கும்போதே அவங்க அப்பா எப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவார் பழகுவாருன்றதை தெரிஞ்சுக்கிட்ட வந்தானே நான். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால்தான் அந்த வீட்டு வாசலில் மிதிக்கக்கூடாதுன்னு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு விஜயாவை பார்த்து அண்ணாமலை சொல்ல, ஆனால் நீ தான் தகுதி தராதரன்னு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நீ அதை கடந்து இருந்துருவன்னு நினச்சி தான் நீ அங்கேயே இருக்கட்டும்னு நான் உன்னை அனுப்பி விட்டேன். ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கிடைக்கிற மரியாதையில் உனக்கு துளி கூட கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னை மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அத்தை முதல்ல வாங்க, அம்மா நீ போய் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே சம்மந்தி நீங்கள் வாங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் விஜயா கண்கலங்கி எப்படி உட்காந்துருக்கேன், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அத்தைன்னு சாப்பாட்டை கொடுக்க ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு ஓடி வராங்க. விஷயம் தெரிஞ்சு இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தோம், ஆண்டி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. நல்ல வேலை அண்ணி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. ஏம்மா என்னாச்சுமா அங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை ரவி, இங்கே மாமாவை மீறி அங்கே இருக்க முடியலை, மாமா இங்கேயும் அத்தை அங்கே இருக்கையும் சரியாக இருக்காதுல்ல, இந்த வீட்லேயும் இவங்களுக்கு போதுமான வசதி இல்லை, அதான் இங்கே பக்கத்துலேயே வீடு பார்த்துட்டேன்னு சொல்லும்போது, என்னம்மா மீனா சொல்கிறேன்னு சொல்ல, பக்கத்துலனா நம்ம வீட்டுக்கும் அடுத்த இடம்தாம்மா, இதே இடத்துல இந்த வீடு வாடகைக்கு இருக்குது, இன்னும் யாரும் குடி வரல, நீங்கள் 2 பேரும் அங்கே இருங்க மாமா, நானும் இவரும் இங்கே தானே நாங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குறோன்னு சொல்ல, ஏமாத்தலான்னு சொல்லும்போது, கொஞ்சம் வசதியாக இருக்கணும்ல, நாங்கள் அந்த வாடகையை கூட கொடுத்து போமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மீனா சொல்லும்போது, இதை கேட்டதும் விஜயாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ தான் முத்துவும் ஓடி வராங்க வீட்டுக்கு. அம்மா அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, மீனா ஃபோன் பண்ணி இப்போ தான் விஷயத்த சொன்னான், நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா நடந்திருக்கதே வேறேன்னு சொல்ல, ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கங்க அப்படின்னு சொல்ல, என்ன பழகுறல், அம்மாவை இப்படி இந்த வீட்டில் நடத்துவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுதான் அம்மாவை நான் அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன்னு சொல்ல, என்ன சொல்கிறாங்க மீனா, முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்போ தான் ஸ்ருதி ரவியும் கேட்குறாங்க. நடந்த விஷயத்த மீனா சொல்ல, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, இப்போ முத்து சொல்லி தான் விஷயமே தெரியும்னு சொல்ல, அப்போ நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அப்படின்னு அங்கே மீனா சொல்ல, ஆமாங்க அப்படின்னா மீனா சொல்ல, சத்தியமாக எனக்கு தெரியாதுடா முத்து, அம்மாவை இப்படியெல்லாம் இந்த வீட்டில் நடத்திருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, சாரி ஆண்டி அப்படின்னா ஸ்ருதியும் சொல்கிறாங்க, இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு அங்கே விஜயா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இதுக்காக நாங்கள் இனிமேல் அதே வீட்டில் இருக்க மாட்டோம், அம்மாவுக்கு அத்தைக்கு மரியாதை இல்லாத இடத்துல இனி நானும் அவரும் எதுக்காக எடுக்கணும், ரவி நாமளும் இங்கே எங்கேயாவது தங்கிப்போம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம் ஸ்ருதி, அவங்க வீட்டில் இருக்கவங்க கோச்சிப்பாங்கன்னு சொல்ல, கோச்சிக்கட்டும் மீனா, வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி நடத்தணும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத அவங்க கூடலாம் நாங்கள் இதுக்காக இருக்கணும், இங்கேயே நாங்களே எங்கேயாவது வெளியே தங்கிக்கிறோம், இல்லைனா ரெஸ்டாரண்ட்டில் கூட தங்கிக்கிறோம், ஏன் மனோஜ் இப்போ ஷோரூமில் இல்லை அது போல் தங்கிக்கிறோம் மீனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடு நமக்கு கைக்கு கிடச்சிருன்ற நம்பிக்கை நிறையா இருக்குது அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் சொல்லி முடிவெடுத்துறாங்க. முத்து மீனா ஸ்ருதி ரவினி எல்லாரும் தனக்காக பேசினதை பார்த்த விஜயாவுக்கு ஒரு நொடி தன்னை மறந்து கண்கலங்கி நிற்க தான் செய்கிறாங்க. சாப்பிடுங்க அத்தன்னு சாப்பாடை ஊட்டி விடவும் செய்கிறாங்க எங்கள் மீனா. விஜயா வாயை பழக்க மீனா ஊட்டி விட விஜயாவுக்கு மனசெல்லாம் கனத்து அழுக தான் வருது. ஏன்னா ஒரு நாளும் நம்ம மீனா கிட்ட அன்போ அக்கறையோ பாசமோ காட்டினதில்லை, ஆனால் அவள் நம்ம கிட்ட நம்மளை கூட வந்துட்டு ரொம்ப ஒரு பாசத்தோடையும் அக்கறையோடையும் கவனிச்சுக்கிறது விஜயாவுக்கு மனசு முழுக்க ரொம்ப வருத்தத்தை கொடுக்க தான் செய்யுது.